உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த உபவாச கூடையுடையதான 5வது நாள் இரவு வேளையிலே தன்னுடைய பாதத்திலே வந்திருக்கிறவர்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாய் ஆன்லைனிலே பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் பகல் வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்பட்ட ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலும் நம்மோடு கூட வெளிப்படுவார். அல்லேலூயா. பகல் வேளையிலே நம்மற்றிலே கிரியை செய்த ஆவியான தெய்வம் இந்த ராத்திரி வேளையிலும் தேவாவியானவர் நம்மற்றிலே இடைபெறுவாராக. ஸ்தோத்திரம். சிறிது நேர தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு ஆள் சத்தமாய் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்காய் வைத்து போகிறேன். அது எப்படிப்பட்ட சமாதானமா? இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அப்படின்னா இந்த உலகம் சமாதானத்தை கொடுக்கிறது, இந்த உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அப்படின்னா அந்த உலகத்துல மனிதன் சமாதானத்திற்காக அங்குமெங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். சில மனிதர்களை கேட்போமானால் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அதனாலதான் நான் என்ன செய்கிறேன், நல்லா குடிக்கிறேன், மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் சொல்வார்கள். சிலர் சொல்வாங்க, சுதந்திரம் நான் தேட்டர்ல போய் படம் பார்த்தா எனக்கு என்ன செய்யும், கொஞ்ச நேரம் சமாதானமா இருக்கும் என்று சொல்லி சினிமாவுக்கு நேராக அப்படியே போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுதந்திரம் அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இந்த உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம், பாவ சந்தோஷம், கொஞ்ச நேரம் கொடுக்கிறதான ஒரு சந்தோஷம் தான் இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம். ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நமக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறது அல்ல. வேதத்திலே வாசிக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்ப ஆண்டவருடைய சமாதானம் இருக்கிறது, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அந்த சமாதானம் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். சூத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 165வது வசனத்தை ஒரு நாள் வாசிக்கலாம். சங்கீதம் 119 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. அப்ப சமாதானம் ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? மிகுந்த சமாதானம். சத்தமா சொல்லுவோமா? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ, வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நான் கர்த்தரை ஆராதித்து நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால், ஒருவேளை நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால், இந்த ராத்திரிகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வேதத்தை நேசிக்காதபடியினாலே உனக்கு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. வேதத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார், இதில் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை
வேதத்தை வாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வரும். இதே சங்கீதம் 119 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்திருப்பேன். அல்லேலூயா. உம்முடைய வேதம் உம்முடைய மனமகிழ்ச்சியா வாசிக்கிறோம். 92ஆம் வசனம் சங்கீதம் 119 என் துக்கத்திலே அழிந்து போய். அப்போ துக்கம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கேட்டு வரும் பொழுது, இந்த வேதத்தை யார் தன்னுடைய கையில் எடுக்கிறார்களோ, யார் இந்த வேதத்தை வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? என்னை கேட்கிற அஞ்ஞான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை தான் தேடுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தை தான் தேடுகிறேன், உடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டு. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரே ஒரு காரியம், உடைய வேதத்தை நீ நேசித்தா உனக்கு சமாதானம் உண்டு. இவை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னுடைய சூதனுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தா எனக்கு வந்த துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேன். அப்படின்னா அவனுக்கு துக்கம் வருது, பாடு வருது, அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வருது, அதை எல்லாவற்றிலும் அவன் அழிந்து போகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் கர்த்தருடைய வேதம். இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே, உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, சூத்திரம் உனக்கு வருகிற துக்கத்துல, ஐயா உனக்கு வருகிற பாடுகள்ல நீ அழிந்து போகாமல் இருக்கணும்னா, உனக்கு சமாதானம் குறைச்சல் இல்லாமல் நீ இருக்கணும்னா, என் வேதத்தை நேசித்தா, என் வேதத்தை நீ கையில எடுப்பாயானா உனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அது கொஞ்சம் சமாதானம் இல்லப்பா, வேதம் சொல்லுது ஒரு மிகுந்த சமாதானம், ஒரு பரிபூர்ண ஒரு சமாதானம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை கேட்கிற ஞான பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், போதும் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறார், என் வேதத்துடைய மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை என்ன செய்யலாம்? அந்நிய காரியமாக எண்ணினாங்க. இது எனக்குரியதல்ல, இது எனக்குரியதல்ல, இது அவங்களுக்குரியது, இது பாஸ்டருக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என்னை கேட்கிற அஞ்ஞான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாம இருக்கலாம், ஒருவேளை எடுத்து படிக்க தெரியாம இருக்கலாம். இதனுடைய ஆலயத்துக்கு போகும்போது வெறும் கையா போகக்கூடாது, நீ சந்தைக்கு போகிறது போல போகக்கூடாது, வேதத்தை தூக்கி கொண்டு வரணும். அல்லேலூயா. யார் இந்த வேதாகமத்தை தூக்கி சுமந்தார்களோ ஒரு நாள் இந்த வேதாகமம் அவர்களை தூக்கி சுமந்தார். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை தூக்கி சுமந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு பரவில்லை. இந்த வேதாகமத்தை யார் தூக்கி சுமந்தார்களோ ஒரு நாள் இந்த வேதாகமம் அவர்களை தூக்கி சுமந்தார். அதனால ஐயா, எனக்கு பாஸ்டர் எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஆர்வம் ஏன்னா எழுத்துனா ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு படிக்க தெரியாதாலும் பரவாயில்லப்பா. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அல்லேலூயா சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை மறப்பேன். ஒரு பிள்ளையை தேவன் மறப்பாரையானால் அந்த பிள்ளையுடைய நிலைமை மோசமாகும். இந்த ராத்திரிகளில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா உனக்கு படிக்க தெரியாம இருக்கலாம், அம்மா உனக்கு படிக்க தெரியாம இருக்கலாம், இந்த வேதத்தை சூத்திரம் ஒரு வயதான தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்க. ஒரு போதகர் நல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுத்தா சொன்னாரு, சூத்திரம் நீங்க வேதத்தை வசனத்தை கேட்டாங்க, இந்த வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இவங்க இந்த வசனத்தை தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு படிக்க தெரியாது, ஒரு எழுத்து கூட தெரியாது, ஆனாலும் அந்த கேட்ட வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் பதிவு பண்ணாங்க. அதிகாலையில் எழுந்ததும் வீட்டுல இருந்து பைபிளை எடுத்து சும்மா 10 நிமிஷம் அந்த வேதாகமத்தை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. படிக்க தெரியாது, வேதாகமத்தை அப்படியே 10 நிமிஷம் பார்த்துட்டு இருப்பாங்களா? காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னா, வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அவன் மறக்க முடியாது. ஆண்டவரே என் பிள்ளைகளை நீ மறக்க முடியாது, என் பிள்ளைகளை நினைக்கணும். ஐயா ஆண்டவர் நம்மை நினைப்பார். சொல்லுகிறது, அவர் நினைத்த ஆசீர்வாதம் உண்டு, அவர் நினைத்த சமாதானம் உண்டு. அதனால் என்ன கேட்கிற ஞான பிள்ளைகளே, அந்த தாய் உலகம் அந்த வசனத்தை கேட்டதுல இருந்து அந்த வேதாகமத்தை எடுத்து தினமும் 10 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்க வேண்டும்.
உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கலாம். இந்த ராத்திரிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை படிக்க தெரியாம இருக்கலாம், ஐயா ஒரு வேதத்தை படிக்க தெரியாம இருக்கலாம், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேதத்தை எடுத்து பாரு, கையில எடு. படிச்சுனப்பா நான் வேதத்தை மறக்கலப்பா, நீங்க என் பிள்ளைகளை மறக்கக்கூடாது, என் பிள்ளைகளை நீங்க மறக்கக்கூடாது. வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது, வேதத்தை மறந்தா நான் பிள்ளைகளை மறப்பேன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ சாப்பிடுவதற்கு மறக்கிறியோ இல்லையோ, தூங்குவதற்கு மறந்து போகிறியோ இல்லை, கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கு மறந்து போகாம. அதனால 2 நன்மை இருக்கிறது. கர்த்தரின் பிள்ளைகளை நினைக்கிறாரு, இனி ஒரு குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனுடைய குடும்பத்திலே சமாதானத்தை பெருக பண்ணுகிறார். 2வது வேதத்திலே வாசிக்கலாம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை நேராக திருப்பிக் கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் அப்படி 3வது வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவருடைய வசனம், அவருடைய உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. யார் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம். எப்படிப்பட்ட சமாதானமா? பூரண சமாதானம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறவர்களுக்கு பூரண சமாதானம். பூரண சமாதானம். என்னை கேட்கிறாருன்னா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்களா? அவரை உறுதியாய் பற்றி இருக்கிறீங்களா? உங்களுக்கு சமாதானம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நம்பினா, உலகத்தில் இருக்கிற பொருட்களை நம்பினா உங்களுக்கு சமாதானம். வேதவசனம் சொல்லுவது, மனுஷனை நம்புவதை கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை காணலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை காணலாம். மனுஷனை நம்பலாம், உலகத்தில் உள்ள பொருட்களை நம்ம நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கலாம், நமக்கு சமாதானம் கிடைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரிகளிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சமாதானத்தை நமக்கு அழைத்து போயிருக்கிறார். யார் நம்முடைய வாழ்க்கையை சமாதானம்? நாம் அவரை உறுதியாக பற்றிக் கொள்ள, அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளவில்லை, உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுங்கள். என்னை கேட்கிற ஞானம் நம்ம இப்ப யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? சின்ன ஒரு உபத்திரம், சின்ன ஒரு பாடு, தேவன் மனசு வேற நம்பிக்கை வைத்து போகிறோம். ஐயா போதும், ஆண்டவரை நம்பி இருந்தது போதும், என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஐயா ஆண்டவரை நம்பினேன், அந்த வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இந்த ராத்திரி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வாயா, உறுதியாய் பற்றிக் கொள்வாயா. ஐயா சோதரம், துன்பம் வரட்டும், பாடு வரட்டும், வியாதி வரட்டும், வியாகுலம் வரட்டும், கண்ணீர் வரட்டும், தனிமையான சூழ்நிலை வரட்டும், நீ அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வாயா. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பூரண சமாதானத்தை என் தேவன் ராத்திரிகளில் வைத்திருக்கிறார். இந்த ராத்திரிகளில் ஏற்கனவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிறேன். நீ ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வாயா, ஆண்டவர் சொல்ல சமாதானம், ஆண்டவர் வைத்து போன சமாதானம் உன்னுடைய குடும்பத்தில் வரும், உன்னுடைய வீட்டில் வரும், உன்னுடைய வாழ்வில் வரும். அல்லேலூயா. முதலாவதாக வேதத்தை நேசித்தார், உங்களுக்கு சமாதானம் உண்டு. 2, அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டார், உங்களுக்கு சமாதானம் உண்டு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 48:18. ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். சொல்லுவோம் சத்தமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து கர்த்தர் யாருக்கு தன்னுடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறாரா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர், அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிற தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார்.
எத்தனை பேர் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறீங்க? ஐயா, ஏதோ கடமைக்கு சர்ச்சைக்கு போறோம், ஏதோ கடமைக்காக கையை தட்டுகிறோம், ஏதோ கடமைக்காக பாட்டு பாடுகிறோம். அவருக்கு நமக்கு தூரம் எவ்வளவோ தூரம். அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால இடத்தில் சேர்ந்து தங்கள் முதல்களினால கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே இங்க வந்திருக்கிற தேவ ஜனமே, சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரே, நீ என் கற்பனைகளை கை கொள்கிறாய், நீ உன் கற்பனைகளை கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வாயானால் அது நலமா இருக்கும். எதற்கு? உன் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல. அல்லேலூயா. நம்முடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நதி, ஒரு ஆறு தண்ணீர் எப்படி பாய்ந்து வருதோ வற்றாதது போல. அல்லேலூயா. நதி எப்படி நற்றாதது போல பாய்ந்து செல்லுகிறதோ அதே போல நம்முடைய சமாதானம் அடுத்தவரிடத்திலே பாய்ந்து செல்லும். உன் வீட்டுக்கு சமாதானம் இல்லாம வருவா, உன்னிடத்தில் இருக்கிற சமாதானம் வந்து பாய்ந்து செல்லும். நதியை இந்த ராத்திரி வேளையிலே தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய். என்ன கற்பனை? யாத்திராகம புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 20 யாத்திராகம அதிகாரம் 20ஆம் அதிகாரம் அவருடைய 3ஆவது வசனம் முதல் 17ஆவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாசிக்க வேண்டாம். 10 கற்பனைகளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கற்பனை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் வாசித்து பார்க்க வேண்டும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் அவருடைய 3ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் 10 கற்பனைகளை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற ஞான் தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு சொல்லி என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் நான் இருக்க வேண்டாம். நீ வேறு எந்த ஒரு நாம் சொல்ற விக்கிரகத்தையோ நீ உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீட்டிலே வணங்காதிருப்பாயா. நீ பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பாயா. நீ களவு செய்யாதிருப்பாயா. நீ பொய் சொல்லாதிருப்பாயா. கொலை செய்யாதிருப்பாயா. உன் தகப்பனை தாயை கனமண்ணுவாயா. நீ பிறருக்கு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா. பிறருடைய யாரும் நீ கிச்சியாதிருப்பாயா. 10 கற்பனைகள். ஆனா புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது என் தேவனாகிய கர்த்தர், ஐயா, இந்த 10 கற்பனையும் நீ கை கொள்வது கஷ்டப்பா. அதை என் தேவனாகிய கர்த்தர் 2ஆ கொடுத்தாரு. 10 2ஆ சொல்றாரு. நீ 10 கை 10 கற்பனையும் இந்த 2 கற்பனையிலே அடங்கி இருக்கிறது. அதை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 30. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. நீ உன்னிடத்தில் அன்பு கூர்வது போல அவன் பிறரிடத்தில் அன்பு கூர்வாய் என்பதே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் கற்பனைகளை கவனித்தாயானால் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயா. ஒன்று முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனதோடு. அல்லேலூயா. இந்த 3 காரியம் என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3ஐ நீங்க செய்வீர்களா? 10 கற்பனை சொன்னோம்ப்பா. அதுல முதல்ல சொல்லப்பட்டது 5 கற்பனையும் இந்த கற்பனைகள் அடங்கி இருக்கு. எப்படி தெரியுமா? நீ உன் முழு இருதயத்தோட ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்வாயா. வேற எந்த விக்கிரகத்தை தேடி ஓட மாட்டேன். வேற எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீ நமஸ்கரிக்க மாட்டேன். உன் முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்வாயானா பரிசுத்த ஓய்வு நாளை நீ ஆசரிப்பாய். நீ முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்வாயானா அவருடைய நாமத்தை நீ வீட்டிலே வணங்க மாட்டாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கேட்கிறார் ஞானதேவனுடைய பிள்ளைகளே, முதலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5 கற்பனைகளும் இந்த ஒரு கற்பனைக்குள்ள அடங்குது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த 5 கைப்பற்றுவதோட இந்த 1 ஒரு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறு. எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா அப்படியே சுத்துகிறோம்.
உபவாசம் கூட்டம் அப்படியே ஓடுகிறோம். நமக்கு கல்யாண வீடு தான் முக்கியம், பாதுகாப்பு வீடு தான் முக்கியம், அங்கே ஓடுகிறோம். என் தேவன் சொல்கிறவர்களுக்கு சமாதானம் வேணும்னா என் கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயா. அந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 6 முதல் சொல்றோம். 6வது கற்பனையிலிருந்து 10வது கற்பனை வரைக்கும் இது நடக்குது. எப்படி தெரியுமா? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவாயானா அடுத்தவங்க கொலை செய்ய மாட்டேன். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது அவரிடத்தில் அன்பு கூறுவாயானா நீ கொலை செய்ய மாட்டேன். நீ விபச்சாரம் செய்ய மாட்டேன், நீ களவு செய்ய மாட்டேன், அடுத்த பொருளை எடுக்க மாட்டேன். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ அவனிடத்தில் அன்பு கூறுவாயானா அவன் பொருளை தெரியாம திருடிட்டு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வேத வசனம் சொல்கிறது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை பிறரிடத்தில் அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறுவாயானா அவனுக்கு விரோதமா போய் சாட்சி சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவார் அந்த மனுஷன் இடத்தில் அன்பு கூறுவாயானா அவன் சொல்ற அவனுக்குள்ள ஒரு பொருளை நீ செய்ய மாட்டேன். அதுதான் கற்பனை. அதுதான் இந்த ராத்திரிகளில் தேவனாய் கண்டிருக்கிறார். நீ இதை கைகொள் மகனே, நீ இதை கைகொள். ஐயா, இத்தனை வருடமா கத்தரை ஆராதிக்கிறோம். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. சமாதானம் காரணம் உண்டு. ஆண்டவர் சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை எடுக்கிறது எடுக்காதது நம்ம கையில இருக்கு. ஆண்டவர் நான் என் சமாதானத்தை கொண்டு போகல, கொண்டு போயிட்டு நான் சொல்றேன். என் சமாதானத்தை இங்க வச்சுட்டு போயிருந்தா உனக்கு தான் வச்சுட்டு போயிருக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தான் இந்த பூமியில வச்சுட்டு போயிருக்கிறேன். அப்ப கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு எனக்கு சமாதானம் இல்லை. காரணம் என்ன? நான் பிறரை நேசிக்கிறதில்லை. ஐயா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி நீங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறபடினால்தான் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் வைத்த சமாதானம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் இந்த ராத்திரி வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவருடைய சமாதானம் அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அது 10 நிமிஷம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் மறுபடி பெயரும் மனுஷன் சமாதானத்துக்காக இன்னைக்கு எங்கெல்லாமோ ஓடிட்டு போறான். ஐயா, அந்த மந்திரவாதிகிட்ட போனா எனக்கு சமாதானம் கிடைக்குமா? அந்த மந்திரவாதியை பார்த்தா எனக்கு சமாதானம் கிடைக்குமா? அந்த பாசங்களை பார்க்க போனா சமாதானம் கிடைக்குமா? அந்த சாமியாரை பார்க்க போனா எனக்கு சமாதானம் கிடைக்குமா? ஐயா, அங்க போன அந்த கோயிலுக்கு போற சமாதானம் கிடைக்குமா? அப்படியே அழைந்து கொண்டிருக்கிறார். என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, என் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். சமாதானத்தை வைத்திருக்கிறார். என் இயேசுவிடத்தில் எனக்கு சமாதானம் உண்டு. இயேசு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டாம். 1, அவருடைய வேதத்தை நீ நேசிக்கணும். 2, அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். 3, நீ அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமுள்ளவராய்? எத்தனை பேர் அவருடைய கற்பனையை கைக்கொள்ள ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறீர்கள்? அவருடைய சமூகத்தில் நாம் அப்படியே விளக்கம் வெளியிடுவார். இந்த உபவாசத்துடைய 5வது நாள் இரவு வேளையில வந்திருக்கிறோம். ஐயா, நான் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், எனக்கு சமாதானம் இல்லை. நான் கர்த்தரை தான் ஆராதிக்கிறேன், என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை. சத்ரு சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறானா? இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ கர்த்தர் நம்மை சமாதானத்தை கெடுக்கிற சத்ருவை நம்முடைய காரியங்களை கர்த்தர் ராத்திரி வேளையில் மிதிக்க போகிறார். இந்த ராத்திரி வேளையில் மிதிக்க போகிறார். நீ ஆயத்தம் உள்ளவனா? நீ அவருடைய கற்பனையை கைக்கொள்ள ஆயத்தமா? அவருடைய வேதத்தை நேசிக்க ஆயத்தமா? அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள ஆயத்தமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எனக்கு சமாதானத்தை தர ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறேன். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமுள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். இந்த உபவாசத்துடைய 5வது நாளிலே இங்க வந்திருக்கிற தேவச்சனமே, சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தருக்கு சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, நான் இன்று முதல் வேதத்தை நேசிப்பேன். இன்று முதல் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்வேன். ஆண்டவரே,
இந்த ரூத் நகமே எப்படி உறுதியாய் பற்றி கொண்டாரோ அதே போல வாழ்வானாலும் சாவானாலும் நான் உண்மை உறுதியாய் பற்றி கொள்வேன். என் தேவன் சமாதானத்தை பெருக பண்ண என் கற்பனைகளை கவனித்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல ஒழுகுகிற ஒரு சமாதானம். உனக்குள்ள இருக்கிற சமாதானம் வீட்டுல ஒரு ஆள் சமாதானம் இல்லாம வரலாம், நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆள் சமாதானம் இல்லாம வரலாம். உனக்குள்ள இருக்கிற சமாதானம் அப்படியே ஒழுகும், நதியை போல பாய்ந்து செல்லும். என் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ராமா சிகரா ரகதா ரீபம் துராபரவா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை அர்ப்பணிப்பியா? அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன், அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன். உடைய வேதத்தை நான் இன்று முதல் நேசிப்பேன் ஆண்டவரே, இன்று முதல் உடைய வேதத்தை நான் வாசிப்பேன் ஆண்டவரே, இன்று முதல் உடைய உறுதியாய் பற்றிக் கொள்வேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நிச்சயித்திருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை நான் உறுதியாய் பற்றிருக்கிறேன், உறுதியாய் பற்றிக்கொள். நீ எங்கேயும் அலையண்டா, நீ சமாதானத்துக்காக எங்கேயும் அலையாத. என் இயேசுவுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். என் இயேசுவண்டை வருவாயா உனக்கு சமாதானம் உண்டு. என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னண்டை வருகிற நான் புறமே தள்ளுவதில்லை. அவர் வெறுத்து தள்ளுகிற தெய்வம் அல்ல. என் இயேசுவிடத்திலே வருகிற அவருக்கு அந்த சமாதானத்தை வைத்திருக்கிறார். வேதத்தை நேசித்து ஒரு கற்பனையை கைக்கொள்வதெல்லாம் அப்படியே ஒரு சொல்லுவார். நம்முடைய தேவன் யாரா? அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு, அவர் சமாதானத்தை கொடுக்கிறதை இந்த ராத்திரி வேளையிலே தேவனுடைய சமாதானம், தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். ராமா சீகர பல பல பலவா, ஓ ராம பல சீகர பல பலவா, ஓ தேவ சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு அழைத்து போகிறேன் என்று சொன்னேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, கர்த்தருடைய சமாதானத்தை நம்மளுக்கு அழைத்து போயிருக்கிறார். நம்முடைய தேவன் யார்? அவர் சமாதானத்தின் தேவன். அப்படியே தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, சமாதானம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறையா? என்ன செய்வதற்கு தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறையா? என் தேவனை கொடுக்க ஒரு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய வேதத்தை வாசிப்பாயா? அவருடைய வேதத்தை நேசிப்பாயா? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வாயா? அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வாயா? அதே இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம். கண்களை மூடினுடைய வருடகரத்தை மாற்றத்திற்காய் உயர்த்துவோம். வருடகரத்தை மாற்றத்திற்காய் உயர்த்துவோம். உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்ல போகலாம், அப்பா இப்படி வேதத்தை நான் நேசிப்பேன்ப்பா, அப்பா நான் உறுதியாக பற்றிக் கொள்கிறோம், அப்பா நான் இந்துடைய கற்பனைகளை கைகொள்வேன்ப்பா. எனக்கு அந்த பூரண சமாதானத்தை எனக்கு தாங்கலாம். நீங்க வச்சுட்டு போயிருக்கிற அந்த சமாதானத்தை எனக்கு தாங்கப்பா. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக என்று சொன்னீரே.
என் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது, என் இருதயம் பயப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் பயப்படக்கூடாது, என் இருதயம் கலங்கக்கூடாது. இது பூரண ஒரு சபா, எங்களுக்காக இந்த மரண சமாதானத்தை தாருங்கப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ளவர்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். மனமகிழ்ச்சியான உபவாச கூடையுடையவாக 5வது நாள் இரவுகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு வெளிப்பட்ட தேவாவியானவர் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த சமாதானம் நிலைத்திருக்கட்டும். ஒரு பூரண சமாதானம் ஒரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பூரண சமாதானத்தை என் தேவன் கட்டளையிடுகிறார். பிள்ளைகளுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களா, உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிறவர்களா, உடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களா, அவர்களை மாற்று. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று சொன்ன வார்த்தையின்படியா சமாதானத்தின் தேவன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சமாதான பிரபு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வெளிப்படுகிறார். இன்று முதல் ஒரு சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு சமாதானம் வெளிப்படும். கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். தொடர்ந்து நான் நடக்கிற உபவாச ஜெபத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். சகல தடைகளை மாற்றும் தேவாவியானம் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.